வணக்கம். கூட்டணி குறித்து பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியினர் எவரும் கருத்து கூறுவதை தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைமை அகில இந்திய தலைமையோடு கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியுள்ளது. காங்கிரஸ் கட்சி அமைத்த ஐவர் குழுவினர் திமுகவுடன் முதற்கட்டமாக பேசி வருகிறார்கள் என்றும் செல்வ பெருந்தகை அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தினங்களாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜய் அவர்களை சந்தித்ததும், அதே போன்று நான் விஜயை சந்தித்தது உண்மைதான் என்று பேசியிருந்தார். அதே போன்று ஜோதிமணி அவர்களும் காங்கிரஸ் கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரிவித்திருந்ததும், அதே போன்று ஒரு சில தலைவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் கொள்கைக்கும் கோட்பாடிற்கும் எதிராக பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் எம்பி மாணிக் தாக்கூர் அவர்களும் தற்பொழுது இதே கருத்தினை அவர் முன்வழிந்து பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்க நிலையில், தற்பொழுது செல்வ பெருந்தகை மட்டும் திமுகவுடன் கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே நிர்வாகிகள் பேசுவதை கண்டிக்காமலோ அல்லது இது குறித்து கருத்து கூடக்கூடாது என்று தெரிவிக்காமல் இருந்த செல்வ பெருந்தகை முதன்முறையாக அறிக்கை வெளியிட்டு இதற்கு கண்டனம் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கூட்டணி குறித்து பொதுவெளியில் காங்கிரஸ் கட்சியினர் எந்த ஒரு கருத்தையும் கூறுவதை தவிர்க்க வேண்டும். கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைமை அகில இந்திய தலைமையோடு கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியுள்ளது. அதே போன்று திமுகவுடன் தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் திமுகவுடன் முதற்கட்டமாக பேசி வருகிறார்கள் என்றும் செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருப்பதன் மூலம் தாவேகாவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைக்காது என்றும், அதே வேளையில் மற்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் எவரும் கருத்துக்களை பொதுவெளியில் பகிரக்கூடாது என்பதனையும் இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.